ஒரு மதிப்பெண் தேர்வு 4 10ஆம் வகுப்பு தமிழ். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஷ் குறிப்பிட்டுள்ளார். மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். பெருங்கதை, கம்பராமாயணம் முதலிய காப்பியங்கள் டேஷ் கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. தேமதுர தமிழோசி உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுபவரை சதாவதானி என்று அழைப்பர். செய்குதம்பி பாவலர் உரை எழுதிய நூல் எது? சீராப்புராணம். திருவிளையாடற் புராணம் விருத்தப்பா வகையில் இயற்றப்பட்ட நூல். பரஞ்சோதி முனிவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. கபிலரின் நண்பராக விளங்கியவர் இடைக்காடனார். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா ஆகும். பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடைவினா. மற்றைய நோக்காது அடிதோறும் வான் பொருள் அற்று ஒழுகுவது ஆற்றுநீர் பொருள்கோள். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க யார் யாரிடம் கூறியது? மன்னன் இறைவனிடம் கூறியது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்பர் என்றவர் மணவை முஸ்தபா. வேப்ப மாலையினை அணிந்தவன் பாண்டியன். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டதும் டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. அறியாவினா சுட்டு விடை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை என்று இவ்வடிகள் குறிப்பிடுவது எது? கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். இடைக்காடனர் பாடலை இழந்தவர் மன்னர். இடைக்காடர் மீது அன்பு வைத்தவர் இறைவன். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். கீழ்காணும் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கடிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் முடிந்து அரசன் தனை காண்டும் என தொடுத்த பணுவலொடு மூரி தீம்தேன் வழிந்து ஒழுகு தாரானை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் ஆள். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம். இப்பாடலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். கேண்மையினான் என்பதன் பொருள் நட்பினன். இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொல் முடிந்து வழிந்து. 2வது எழுத்து ஒன்றா வந்தால் அது எதுகை. கேள்வியினான் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். அடுத்த பாடல். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இப்பாடலின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். அருந்துணையாய் இச்சொல்லை பிரித்தால் கிடைப்பது அருமை கூட்டல் துணையாய். மருள் என்பதன் பொருள் மயக்கம். பெருக்கி என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். இப்பாடலில் அமைந்துள்ள அடியதுகை சொற்கள் அருந்துவதும் பொருந்துவதும். அனைத்து வினாக்களுக்கும் கேட்கப்பட்டவாறு விடை தருக. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைத்து எழுதுக. மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. எது எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று? மொழி வேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. மொழி வேலியை அகற்றும் பணியை எது செய்கிறது? மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழிவளம் ஏற்படுகிறது. எவற்றால் புதிய சொற்கள் உருவாகி மொழிவளம் ஏற்படுகிறது? கீழ்காணும் முறை பற்றி படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். பல அறிவு துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஓருலகத்தன்மையை பெற முடியும். ஸோ இதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். அனைத்துலக அறிவையும் எதன் மூலம் நாம் எளிதாக பெற முடியும்? மேலே மார்க் பண்ணியிருக்கேன். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். கொஸ்டின் நம்பர் 34. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35. வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டியவற்றை எவற்றைக்கு உருவாக்கி கொள்ள முடியும்? பல அறிவு துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 36. எவ்வாறு ஓருலகத்தன்மையை பெற முடியும்? நாடு, இன, மொழி எல்லையை கடந்து ஓருலகத்தன்மையை பெற முடியும். அடுத்தது அனைத்து வினாக்களுக்கும் அடைப்பு குறிக்குள் கேட்கப்பட்டவர் விடையளிக்க. தீசிஸ் எம்பலம் ஆய்வேடு சின்னம். 38. இன்டலெக்சுவல் சிம்பாலிசம் அறிவாளர் குறியீட்டியல். அதுக்கப்புறம் அகராதில் கண்டு பொருள் எழுதுக. தூவல் மருள் மழை மயக்கம். அரிச்சுவடி மன்றல் பாதம் படும் இடம் நெடுந்தெரு. தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது.
பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது. காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. தவறு செய்தவர்களை சுட்டல் திருந்த உதவுகிறது. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசைக்கு சொந்தம். நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி வளத்தை குன்றச் செய்யும். தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். பாடங்களை குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். கற்ற கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. சான்றோர்களின் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். வீட்டின் முன் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். நன்றி.